வணக்கம் நேயர்களே, சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த காவிரி மேகதாது விவகாரம் குறித்து கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு காவிரி மேகதாது விவகாரத்துல கர்நாடக அரசு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் ஏன் வாய் மூடி மௌனம் காக்கிறார்கள்? தாவேக அரசு, விஜயின் அரசு புதிதாக அமைந்திருக்கிறது. மக்களின் நலனுக்காக நிறைய விஷயங்களை செய்யறோம் அப்படின்ற தேர்தல் வாக்குறுதிகள், குறிப்பாக விவசாயிகளுக்கு நிறைய சொல்லிட்டு அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் விவசாயியாக நான் பிறக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் தற்போது விவசாயிகளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர்களினுடைய கேள்விகளுக்கு பதில் இருக்கிறதா? இல்ல அவர்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்திற்கு, அநீதிக்கு ஏதாவது குரல் கொடுக்கிறாரா? கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசை வைத்து, காங்கிரஸ் கூட்டணியை வைத்து எதுவும் பேச முடியலையா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு இந்த காவிரி மேகதாது விவகாரத்துல. இது குறித்து நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். இதை பேசுவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள் விருந்தினர்கள். திமுகவிலிருந்து கவிஞர் தமிழ்தாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். காவிரி தனபாலன் அவர்கள் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் தலைவர், அவரும் ஜூம் இணையம் வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் பன்னீர் பெருமாள் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழக இயற்கை உழவர் இயக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஜி வரதராஜன் அவர்களும் இணைந்திருக்கிறார். விருந்தினர்கள் அனைவரும் இணைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து நம்ம திமுக கவிஞர் தமிழ்தாசன் அவர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா, இப்போ என்னன்னா, காவிரி விவகாரம் நீண்ட நெடிய ஒரு போராட்டத்துல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் எல்லாருமே, ஆட்சி புரிந்தவர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள். ஆனா இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது அப்படின்றது விவசாயிகளுக்கு புரியவே இல்லை. விவசாயிகளினுடைய வழியை புரிந்து கொள்ளாத ஒரு அரசாக தமிழ்நாடு அரசு தற்போது இருக்கு. முதலாவதாக உங்களுடைய பார்வை. அதாவது காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது இன்று நேற்றல்ல. கடந்த காலத்திலே பார்த்தீர்கள் வரலாற்று காலத்திலேயே காவிரி நீரை அன்றைக்கு வழிமடக்கி அணைகள் கட்டி கொண்டிருந்த கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் அப்படியெல்லாம் செஞ்ச அந்த செயலை கண்டித்து அன்றைக்கு கரிகாலனை படையெடுத்து போய் அணையை உடைத்து தண்ணீரை கொண்டு வந்த நிலைமையெல்லாம் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீர்கள் வரலாறு திரும்பி மறுபடியும் நடைபெறுகிற காலத்தில் பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே எப்படியெல்லாம் நடந்தது வந்ததுங்கிறது நமக்கு இந்த காவிரி நீர் தர வேண்டிய பங்கீட்டு, அதற்கென்று சட்டம் உருவாக்கப்பட்டு அதற்கென்று பல்வேறு பேச்சுகள் நடைபெற்று நமக்கு தண்ணீர் கிடைத்து கொண்டிருக்கிறது. இதில் ஏற்கனவே பார்த்தீர்கள் அதற்கான வழிமுறைகள் நாம் பெற்று வந்த அந்த டிஎம்சி தண்ணீர் இப்போ இல்லை. காவிரி நடுவர் மன்றம் அமைக்கணும், போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போராட்டத்தின் விளைவாக அன்றைக்கு கலைஞர் எடுத்த பல்வேறு முடிவுகள், அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டங்கள், சட்டமன்றத்திலே வைத்து பேசிய பேச்சுகள், நாடாளுமன்றத்திலே எடுத்து உரையாடிய அந்த பேச்சுகள், வேண்டுகோள்கள், இவை அனைத்தும் இருக்கின்றன. இதில் ஒரு கட்சி புறக்கணிக்கலாம், ஒரு கட்சி போகலாம், அவங்க தேவையை ஒட்டி அன்று நடைபெற்றிருக்கலாம். ஆனால் ஒருமித்த கருத்து காவிரி நீர் கிடைக்க வேண்டும் என்பது தான் நமக்கு. அந்த நீர் கிடைப்பதற்காக போராட்டம் தொடர்ந்து நடந்தது. காவிரி நடுவர் மன்றம் அமைப்பதற்கு விபி சிங் காலத்திலேயே 1990களிலே அதற்கு உருவாக்கப்பட்டு அந்த நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்னாலே நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு கிடைத்தது. 207 டிஎம்சி தண்ணீர், 205 டிஎம்சி தண்ணீர் அன்றைக்கு இடைக்கால தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கலைஞர் கேட்டார். அவர் கலைஞர் கேட்டபோது கூட ஜெயலலிதா அது எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் என்று சொன்னவுடன் உடனே வழக்கு போட்டு அந்த வழக்கின்படியே நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த 205 டிஎம்சி தண்ணீரை பெற்று வந்தோம். அதன் பிறகு அவர்கள் வழக்கு போட்டார்கள். அவர்கள் எதிர்த்து வழக்கு கர்நாடகம் போட்ட பிறகு இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருந்த நேரத்திலேயே நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பாயம் அதனுடைய இடைக்கால தீர்ப்பை மீறி அதற்கு பிறகு கிடைத்த தண்ணீருடைய குறைந்து விட்டது. 177.25 192 அடியாக இருந்தது. பிறகு மறுபடிக்கும் வழக்கு நடைபெற்றது. அதிலே ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தார்கள். இதே எடப்பாடி பழனிசாமி தான் பொதுப்பணித்துறை அமைச்சர். ஆனால் அவர்கள் வழக்கறிஞர்கள் சரியாக வைத்து வாதாடாத காரணத்தால் மிக குறைந்த அளவு 177.25 டிஎம்சி தண்ணீர் தான் நமக்கு கிடைச்சி. இப்போ அதையும் அந்த தண்ணீர் எல்லா ஹேரங்கி இருக்குது, அதே போல் கபினி இருக்குது, கேஆர்எஸ் அணை இருக்குது, இப்படி 4 அணைகள் இருக்குது. 4 அணைகளையும் அவர்கள் தான் கட்டி கொண்டது. அவர்கள் கட்டி கொண்டார்கள் என்று சொன்னால், அதாவது கேஆர்எஸ் அணை, கிருஷ்ணசாகர் அணைன்னு பேர், அதே போல் ஹேமாவதி, ஹேரங்கி, கபினி, இந்த 4 அணையும் அவங்க கட்டிட்டாங்க. அவங்க கட்டினாலும் கீழே உள்ள மாநிலங்களுடைய ஒப்புதல் பெற வேண்டும். தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் பெற வேண்டும். பெறவில்லை. தமிழ்நாடு இந்த தண்ணீரை பெறுவது தமிழ்நாடு, புதுவை, பக்கத்தில் உள்ள கேரள மாநிலம், இவை அனைத்தும் பெறுகின்றன. ஒரு அணை கட்ட வேண்டும் என்றால், தடுக்க வேண்டும் என்றால், நதிநீரை மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீரை தடுக்க வேண்டும் என்றால், அப்படி தடுப்பதற்கு உரிய காரணங்களை கூறி வாதாடி ஒப்புதல் பெற வேண்டும் கீழ் உள்ள மாநிலங்களை. இன்டர்ஸ்டேட்
ரிவர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 இருக்கு. அது பன்மாநில நதிநீர் தாவா சட்டம், அந்த சட்டத்தின் மட்டும் தான் செயல்பட முடியும். இப்போ பாருங்க, மேகதாது அணை குறுக்கே கட்ட வேண்டிய அவசியம் என்று சொல்லி அவர்கள் நிதி ஒதுக்கியிருக்காங்க. பார்த்தீர்கள் என்றால் 67.16 டிஎம்சி நீரை தேக்குவோம், 9,000 கோடி நாங்கள் ஒதுக்கிவிட்டோம் என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து போராடி இதில் அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியாக இருந்தாலும் எடியூரப்பா காலமாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள் இருந்தாலும் சரி, குமாரசாமியாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர், இப்போ முதலமைச்சர் இருக்காரு அவராக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவருமே கட்டணும்னு சொல்லிட்டு போராடி இன்றைக்கு ஒரு மத்திய ஒன்றிய அரசை பார்த்தார்கள், பிரதமரை பார்த்தார்கள், நிர்மலா சீதாராமனை பார்த்தார்கள், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்ற எல்லாரும் பார்த்தாங்க, எல்லா அனைத்து கட்சி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கூட்டி போய் பேசினாங்க, ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்தாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இதுவரை எதிர்கட்சிகளை கூப்பிடல, இதுவரை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி பேசல, விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை, வேளாண்மை துறையினுடைய அங்கத்தினர்களை, அவர்களுடைய போராடி கொண்டிருக்கிற அந்த வறட்சி நிலையில் இருக்கக்கூடிய அவர்களை யாரையுமே அழைக்கல. இந்த முதலமைச்சர் எதற்காக இருக்கிறார்? இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா? கோட்டை என்பது யாருடைய கோட்டை? மக்கள் வரிப்பணத்தில் இயங்குகிற கோட்டை. அப்ப அந்த கோட்டையில் அமர்ந்திருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய அவர் ஏன் இதுவரை பேசவில்லை, மௌனம் காக்கிறார் என்பதற்காகத்தான் எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நாளை தினம் போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அது அனைத்து கட்சி சேர்ந்தவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் விவசாய சங்க பிரதிநிதிகள், அமைப்புகள் கலந்து கொள்கின்றன என்பதுதான் மிகப்பெரிய தஞ்சாவூரில் நடைபெறுகிற நாளை 10 மணிக்கு 3ஆம் தேதி என்று நாளைக்கு இருக்கிறது. இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தூங்குகிற அரசா இருக்கிறது, இது செயல்படாத அரசா இருக்கிறது, முதுகெலும்பு இல்லாத முறிந்து போன ஒரு அரசா இருக்கிறது என்பதுதான் இந்த நிலைப்பாடு. மேகதாது அணை தேவையா, ஏன் குரல் கொடுக்கவில்லை என்ற கேள்வி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிதான் தலைவர், முன்னாள் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் 3 நாட்களாக வலியுறுத்தி அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து அறிக்கைகள் வெளியிட்டு கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆளும் கட்சி என்ன செய்கிறது அப்படின்றது தான் விவசாயிகள் மக்களினுடைய கேள்வியாக இருக்குது. அடுத்ததாக காவிரி தனபாலன் சார் கிட்ட நம்ம கேட்கலாம். சார், நாளைக்கு விவசாயிகள் எல்லாரும் ஒருங்கிணைந்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்களின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் அங்கே தஞ்சையில் நடக்க இருக்கு. நீங்களும் அதில் முதன்மையாக நிற்க போறீங்க. இந்த நேரத்தில் என்ன ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா, அந்த மேகதாது விவகாரம், இந்த காவிரியில் இருக்கக்கூடிய நீர் பங்கிட்டு தர்றதுல இவ்வளோ பிரச்சனை பண்றாங்க, ரொம்ப திடமான ஒரு இதுல இருக்காங்க காங்கிரஸ், கர்நாடக காங்கிரஸ். தமிழ்நாட்டில் என்ன செய்கிறார்கள் சார்? கூட்டணியில தான் இருக்காங்க. நீங்க மேகதாதுக்கு கூட இப்போ போயிட்டு வந்திருக்கீங்க, அந்த அனுபவத்தையும் சொல்லி உங்களுடைய முதல் கட்ட பார்வை. நான் 1ஆம் தேதி அன்னைக்கு தேமுதிகவுடைய பிரேமலதா அவர்கள் ஒக்கனைக்கல்ல மேகதாட்டு அணை கட்டுமானத்தை தடுக்கணும் அப்படிங்கிற வகையில ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. அதுல விவசாயிகள் என்கிற முறையில எங்களை அழைச்சாங்க. நாகப்பட்டினம், காவிரியினுடைய கடைக்கோடி மாவட்டமாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்திலிருந்து நாங்கள் விவசாயிகள் சென்று கலந்துக்கிட்டோம். இப்போ கலந்துக்கிட்ட பிறகு அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முடிந்த உடனே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நேராக மேகதாட்டுக்கு சென்று கள நிலவரத்தை கண்டுபிடிப்போம், என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் அப்படிங்கிற வகையில் நாங்கள் ஒரு 15 விவசாயிகள் தொடர்ந்து மேகதாட்டுக்கு பயணித்தோம். மேகதாட்டில் போய் அணை கட்டுமானம் சொல்லக்கூடிய இடத்துல போய் நாங்கள் இறங்கி அந்த காவிரியினுடைய தண்ணி போற நிலை, அந்த மலையினுடைய அடிவாரத்தில் மலையினுடைய பகுதிகள் எப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஓடி அந்த கருங்கல் சொல்லக்கூடிய கல்கள் தேய்ந்திருக்கிற வகை, அந்த பொந்துகள் உருவாகி இருக்கிறது. கடலினுடைய அன்னைக்கு போன தண்ணி 800 கனஅடி, அதாவது பிலிகுண்டுன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய வாட்டர் கமிஷனால அளவீடு செய்யக்கூடிய பகுதி பிலிகுண்டுலுக்கு தான் முதல்ல போனோம். அங்கே போய் பார்க்கும்போது அன்னைக்கு பொதுப்பணித்துறை அறிவித்த அறிவிப்பு 800 கனஅடி அளவுக்கு தண்ணி போகுது, 80 கனஅடி போகுது அப்படின்னு சொல்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. அதையும் நாங்கள் நேராக பார்த்துட்டு அதுக்கான புகைப்படங்களை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேகதாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுமான மத்திய அரசு, கர்நாடக அரசு மேற்கொள்ளக்கூடிய இடத்துக்கு நேராக போய் களத்தை ஆய்வு செய்து பார்த்த வகையில் மிகப்பெரிய அளவுல தமிழகத்துக்கு வரக்கூடிய தண்ணீரை தடுக்கக்கூடிய திட்டம் என்று சொல்வதை விட இப்ப நம்ம ஒரு கண் கூடாக பார்த்த விஷயத்தை நாம இந்த கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நம்ம பகிர்ந்துக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, 1ஆம் தேதிக்கு 31ஆம் தேதி வரைக்கும் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீரை கூட தர முடியாது, காவிரி மேலாண்மை ஆணையம் இட்ட உத்தரவு 3500 கனஅடி தண்ணீரை திறப்பதற்கு எங்களிடம் தண்ணீர் இல்லை, குடிநீருக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தார். ஆனா 1ஆம் தேதி மாலையே நாங்க மேகதாட்டுல நிற்கும் போதே
கர்நாடகத்தினுடைய கபினி அணை நிரம்பி தண்ணி வழிஞ்சு வெளியே வர்றதை தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில திறக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளான நிலை. இப்பதான் நாங்க தொடர்ந்து என்ன வலியுறுத்திக்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா, மேகதாட்டு அணை கட்டுமானம் என்பது இன்னைக்கு நீங்க இந்த தண்ணி திறந்து விடுறதுல KRS சொல்லக்கூடிய கிருஷ்ணராஜா சாகர் அணையிலிருந்து கர்நாடகம் தண்ணீரை திறந்திருந்தால் முறையான வகையில் தண்ணீர் வருகிறது என்கின்ற நம்ம கணக்கெடுத்துக்கலாம். ஆனா இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னு சொன்னா, கேரளாவில் வயநாட்டில் மழைப்பொழிவு ஏற்பட்டு அந்த தண்ணீர் வயநாட்டிலிருந்து கபினி அணைக்கு கர்நாடக எல்லை உள்ள வந்து கபினியில சேர்ந்து கபினியுடைய கொள்ளளவு 19 DMC. அங்கிருந்து திறக்கக்கூடிய தண்ணீர் கேரளா எல்லையிலிருந்து அங்கிருந்து திறந்து கர்நாடக எல்லையில் சிறிது பயணம் பண்ணி மறுபடியும் தமிழக எல்லையில் வந்து தமிழக எல்லையில் பயணம் பண்ணி திருப்பி வந்து கர்நாடக எல்லைக்கு போகுது. இப்ப என்ன நிலவரம் அப்படின்னு சொன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு காவிரி நடுவர் மன்றத்துக்கு இணையான அதிகாரம் பெற்ற உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில 1 லிட்டர் தண்ணி இருந்தா 380 மில்லி வந்து தமிழ்நாட்டினுடைய தண்ணீரும் 620 மில்லி கர்நாடகத்தினுடைய தண்ணீர். அப்போ மேகதாட்டுல வந்து கபினி அணையில இருந்த 19 DMCல கிட்டத்தட்ட 17 DMC தண்ணீர் ஏற்கனவே ஸ்டோரேஜில் இருந்தது. அந்த 17 DMCல இந்த கணக்குப்படியும் பார்த்தா 60-40 ரேஷியோல நம்ம தண்ணீர் அங்க இருந்தது. அந்த தண்ணீரை கர்நாடகம் திறந்து விட முடியாது அப்படின்னு சொன்ன நிலையில என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, மேட்டூர் அணைக்கு உச்சநீதிமன்ற காவிரி ஆணையத்தினுடைய தீர்ப்புப்படி கிடைக்க வேண்டிய தண்ணீர் இருக்கு இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 177 DMCல 60% தண்ணீர் கபினி வழியாதான் நமக்கு வந்து தண்ணி சேருது. இப்ப கர்நாடகத்தோட வஞ்சக திட்டம் என்ன அப்படின்னா, கபினி வழியா வர்ற தண்ணீரை எப்படியாவது தடுத்துணும். ஏற்கனவே காவிரியில வரக்கூடிய தண்ணீரை ஹேமாவதி ஹேரங்கி 3 அணைகள் கிருஷ்ணராஜ சாகர்ல தடுத்து அந்த தண்ணி கீழே வராம அடைச்சு வச்சுட்டாங்க. இப்ப அடைச்சு வச்ச நிலையிலும் கூட மேட்டூருக்கு தொடர்ந்து தண்ணி வருது. தமிழ்நாட்டில் விவசாயம் நடக்குது. 22 மாவட்ட மக்களினுடைய குடிநீர் தீர்க்கப்படுகிறது. 5 கோடி மக்களினுடைய உணவு உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. 3 வேளை உணவுல 2 வேளை உணவு கட்டாயமாக இந்த மக்களுக்கு கிடைத்துக் கொண்டிருப்பதை பொறுக்காத கர்நாடக அரசு திட்டமிட்டு வஞ்சகமாக கபினி வழியாக வரக்கூடிய தண்ணீரை தடுப்பதற்காக திட்டமிட்டதுதான் இந்த மேகதாட்டு அணை கட்டுமான திட்டம். அது மேன்னா ஆடு, தாட்டுனா தாண்டக்கூடிய பகுதி. அப்போ ஒரு குறுகியவான பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குறைந்த செலவுல இந்த அணையை உருவாக்கிடலாம். இந்த அணையை உருவாக்குறதுக்கு அவங்க சொன்ன காரணம், ரைபேரியன் ரைட் ஆக்ட் படி கீழ்ப்பகுதி மக்களினுடைய ஒப்புதல் இல்லாம, இல்ல கீழ்ப்பாசன பகுதியினுடைய மக்கள் உழவர்களுடைய ஒப்புதல் இல்லாம அப்பர் ரீச்சின் பகுதியில எந்த ஒரு அணை கட்டுமானத்தையும் மேற்கொள்ள முடியாது என்பது சட்டம் மரபு. அந்த வகையில அதை தாண்டறதுக்கு ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, அப்பர் ரீச்சில் இருக்கிறவங்களுக்கு குடிநீருக்கு முன்னுரிமை எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற வகையில பெங்களூர் நகரத்துக்கு 5 DMC தண்ணீர் என்கிற வகையில தான் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையை துவக்கினாங்க. ஆனா இன்னைக்கு மின்சாரம் தயாரிப்போம்னு சொல்லி 65 DMC தண்ணீரை சேமிக்கக்கூடிய கிட்டத்தட்ட மேட்டூருக்கு வரக்கூடிய தண்ணியில பாதி தண்ணியை தடுக்கிறதுக்கான திட்டமிடுதலை இன்னைக்கு உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குனா இந்த அணை கட்டுமானத்தை மேற்கொண்டா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே தமிழகம் காவிரி என்பது ஒரு பற்றாக்குறை நெகி. காவிரியில எந்த ஒரு டிபெண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பகத்தன்மையின் அடிப்படையில தான் ஒரு முடிவெடுக்க முடியும். அப்படி நடக்கும் போது ஒரு ஆண்டு மழை வரும், ஒரு ஆண்டு மழை வராது. அதனாலதான் நீதிமன்றம் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை சொல்லுது. ஜூன் மாசத்துல 9.9 DMC தண்ணீர் கொடுத்துடணும், ஜூலைல 31 DMC தண்ணீரை கொடுக்கணும், ஆகஸ்ட்ல 40 DMC. அது என்ன இந்த 3 மாசம் கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்பட்டு அந்த தண்ணீரை கொண்டு டெல்டாவில் குறுவை சாகுபடி என்பது மழை காலத்துக்கு முன்பாக அறுவடை செய்கிற வகையில் நடக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தான் சென்ற ஆண்டு திமுக அரசு ஜூன் 12 தண்ணீரை திறந்ததனுடைய நிகழ்வாக இயல்பா 1.5 லட்சம் ஏக்கர்ல நடக்கக்கூடிய சாகுபடி என்பது 5 லட்சத்தையும் கடந்து 6 லட்சம் ஏக்கரை தாண்டி வரலாறு காணாத வகையில் ஒரு மிகப்பெரிய இதுவரைக்கும் இலக்க முறியடிக்க முடியாத ஒரு இலக்க முறியடிச்ச ஆண்டு சென்ற ஆண்டு. அப்படி குறுவை நடந்த இன்னைக்கு டெல்டா இன்னைக்கு முடங்கி கிடக்கிற இந்த சூழ்நிலையில கர்நாடகம் மிக திட்டமிட்டு வாட்டர் கமிஷன்லையும் சொல்லி காவிரி மேலாண்மை ஆணையத்திலும் சரி, மத்திய அரசினுடைய அமைச்சரே என்ன சொல்றாரு, பக்கத்துல இருக்கிற ஒரு மாநில பிரச்சனை என்பதை மறந்து ஒரு பகை நாடு மாதிரி இந்த சட்டத்துல தீர்ப்புல எந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது கீழ் பாசன பரப்புல இருக்கக்கூடியவங்களுடைய ஒப்புதல் தேவை என்பது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி வசமா மாட்டிக்கிட்ட இந்த சூழ்நிலையில
தமிழகத்தினுடைய முதலமைச்சர் 3ஆம் தேதி டிஎஸ் சிவகுமார கர்நாடக முதல்வரை சந்திப்போம், தண்ணீரை பெறுவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் நாங்கள்லாம் வெகுண்டு எழுந்து விவசாயிகள் எல்லாம் என்ன சொன்னோம், ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பை சொன்ன பிறகு பஞ்சாயத்து என்பது எதற்கு, நீங்க போனீங்கன்னு சொன்னா அவர் தெளிவா சொன்னார். யாரு? சிவகுமார் சொன்னார். அதே தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, எங்களுடைய பகுதியில வறட்சியால் கிடக்கக்கூடிய பகுதி, காய்ந்திருக்கக்கூடிய பகுதி, தண்ணீர் இல்லாம குருவப்பயிர் காயக்கூடியது, கரும்பு காயக்கூடியது அப்படிங்கிற பகுதிகளெல்லாம் நான் காமிப்பேன் அப்படின்னு சொல்லலை. இருந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு போறோம், தண்ணீரை பெறுவோம் என்று சொல்லுகிற வகையில் பேச்சுவார்த்தைக்கு போறதை சிவகுமார் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய பகுதியில காவிரி படுகையில எப்படி வெடித்து கிடக்கிறது, தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகுகிறது, நாங்க தண்ணீரை எடுக்கலன்னு சொன்னார். சொல்லி அவர் பார்வையிட போகிறார். அதுக்கான ஹெலிகாப்டர் நான் தயாரா வச்சிருக்கிறான்னு சொல்லும் போதுதான், திரு முதல்வர் அவர்களே நீங்க போனீங்கன்னா ஏமாற்றப்படுவீர்கள், நீங்களே ஒத்துக்கொள்கிற நிலைமையை உருவாக்கி நீங்கள் ஒத்துக்கொண்டதாக மத்திய அரசுக்கு தெரிவிப்பாங்க, வாட்டர் கமிஷனுக்கு தெரிவிப்பாங்க, ஆணையத்துக்கு தெரிவிப்பாங்க. அதனால நீங்க இந்த சந்திப்பை செய்யக்கூடாது என்று சொன்ன நிலையில தான் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில கர்நாடகத்தினுடைய சிவகுமார் மிக தெளிவாக திட்டமிட்டு காய் நகர்த்துகிறார். என்ன காய் நகர்த்துகிறார்? தமிழ்நாட்டின் சார்பாக முதல்வர் அவர்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறார். அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவரும் எதிர்த்து நின்றதால் தற்போது அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்நாடகம் ரொம்ப திட்டவட்டமாக இருக்கிறார்கள், அவர்களிடம் இருக்கும் தண்ணீரையே கொடுக்காம அப்படின்ற உங்களுடைய முதல்கட்ட பார்வை வச்சீங்க. இல்லம்மா, இவங்க மிக அருமையாக அனைத்து கட்சி கூட்டம் என்று ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு நாடகத்தை நடத்தி இன்றைக்கு கமினில தண்ணீர் திறந்ததுக்கு டி.கே. சிவகுமார் சொல்ற காரணம் இருக்கிறது பாத்தீங்களா, அது ஒரு வினோதமான வெளிப்பாடு. என்னன்னா, அணையினுடைய பாதுகாப்பு கருதி தண்ணீரை நாம் தேக்கணும்னு சொன்னா நம்ம வெள்ளத்துல முழுகிடுவோம், அதனால தண்ணீரை திறந்து விடுறோம்னு சொன்னாரே தவிர, ஆணையத்தினுடைய தீர்ப்புப்படி நாம் மாதவாரியாக கொடுக்க வேண்டிய தண்ணீர்ல கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு வெள்ளம் வரும்போது திறந்து விடுகிறோம் என்கின்ற வார்த்தையே அவர் சொல்லவே இல்லை. அப்படின்னா அவங்க காவிரி என்பது அவங்களுக்கு சொந்தமும் தமிழ்நாட்டுக்கு அது உரிமை இல்லை என்கிற வகையில தான் அவங்களுடைய செயல்பாடு இதுவரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. காவிரி கர்நாடகத்துக்கு தான் சொந்தம்ன்ற மாதிரி அவங்க செயல்படுகிறார்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம் சார். இப்போ இங்க நம்ம அரசியல் விமர்சகர் பன்னீர் பெருமாள் சார் கிட்ட வந்துடலாம். சார், இப்போ என்னன்னா, விவசாயிகள் ஒரு சில விஷயங்களை கேட்கறாங்க. ஒண்ணுமே இல்லை, அவர்கள் விவசாயம் செய்யணும் அப்படின்னா அவர்களுக்கு நீர் தேவை, அந்த நீரை நீங்க பெற்றுத்தாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கேட்கறாங்க. தமிழ்நாடு அரசு எதற்கும் செவி சாய்க்காமல் இப்படி ஒரு மௌனம் காக்கிறது. இன்டர்ஸ்டேட் அந்த வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 படி ஒரு தீர்ப்பாயம் சொல்ற தீர்ப்பை அதை ஏற்றுக்கொள்ளாமல் கர்நாடக அரசு இப்படி ஒரு முடிவு எடுக்கும் போது எதிர்குரல் கொடுத்திருக்க வேண்டியது தமிழ்நாடு தான். எப்படி இருக்கு இந்த மாதிரியான ஒரு போக்கு? இல்லை, இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாடு ஒரு சூனியமான உலகத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சு. கர்நாடகாவில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாதுங்கிறத மையமாக வச்சு அவங்க பந்த் அறிவிக்கிறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நேற்று மதியத்திலேருந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, எங்கள் அண்ணன் போகிறேன்னு சொன்ன உடனே வருண பகவானே தண்ணியை கொடுத்துட்டாரு. தமிழ்நாட்டில் காவேரியில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குன்னு தமிழ்நாட்டுக்குள்ளே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு அமைச்சரே அதை ஆமாம் பழைய வீடியோக்கள் எடுத்து போட்டு காவேரி ஆற்றுக்குள்ளே வெத்தலையில் கற்பூரத்தை வச்சு மக்கள் வணங்குற வீடியோவெல்லாம் இன்றைக்கி 2 நாளாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக நேற்று மாலை நேற்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஆணையம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அவங்க தண்ணீர் திறக்கிறத உறுதிப்படுத்தணும், கர்நாடகா அணைகளில் திறக்கக்கூடிய தண்ணீரையும் பில்லிகுண்டில் அளவீடு பண்ணக்கூடிய அளவீடையும் ஒப்பிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு அறிக்கை தாக்கல் செய்யணும். தமிழ்நாட்டுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து அவங்க கொடுக்காத தண்ணீரையும், அந்த 9.49 டிஎம்சி தண்ணீர் வரணும்னா 7000 கன அடி தண்ணீரை கூடுதலாக, அதாவது 3500 கன அடி மட்டும் இல்லாமல் 7000 கன அடி திறக்கிறத உறுதிப்படுத்தணும்னு தமிழ்நாட்டு உரிமைகளை தரவுகளின் அடிப்படையில் திறக்கக்கூடிய தண்ணீரின் அடிப்படையை மையமாக வச்சு திமுக வழக்கு தொடுக்குது. தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் நாளைக்கு திமுக போராட்டத்தை அறிவிச்சிருக்குது. இன்னைக்கு இது தமிழ்நாட்டு சூழலை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒட்டுமொத்த கர்நாடகமும் ஒரே குரலாக நின்று அவங்களுடைய தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரக்கூடாது அப்படிங்கிறதுல நிற்கிறாங்க. தமிழ்நாட்டில் விவசாயிகள் மற்றும் பல்வேறு இயக்கங்கள் இந்த போராட்டத்தை திமுக ஒருங்கிணைச்சு உச்சநீதிமன்றத்திலையும் களப்போராட்டத்தையும் அறிவிச்சிருக்கு. ஆனால் தாவேக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக இது எல்லாத்தையுமே ஒரு ஃபேக் நரேட்டிவ் மூலமாக தமிழ்நாட்டுடைய உரிமைகளையே காவு கொடுக்கறதுக்கே ஃபேக் நியூஸை தான் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. காலையில் ஒருத்தர் வீடியோ போடுறாங்க ஒரு சோஷியல் மீடியா பேஜில், ஆற்றுல தண்ணி கிளிஞ்சல் சத்தத்தோடு வர்றது ஆனந்தமாக இருக்குது, காவேரியில் கரை புரண்டு ஓடுதுன்னு போடுறாங்க. கீழே கொள்ளிடமே காஞ்சி கிடக்குது, ஏன்டா இப்படி பொய்யா பரப்புறீங்க அப்படின்னு நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த உங்கள் கமெண்ட் போடுறதையும் பார்க்குறோம். அப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும்
தாவேக்கா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு எவ்வளவு பெரிய வாழ்வாதார பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு முக்கியமான உரிமை போராட்டமாக இருந்தாலும் ஃபேக் நரேட்டிவ் மூலமாகவே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விட முடியும் அப்படின்னு அந்த அரசு நம்புது. இப்போ நேற்றுலேருந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறப்ப தமிழ்நாடு இவ்வளவு மோசமாக ஏமாற்றப்படுகிறது. யாரால? தமிழ்நாட்டு அரசாலே. தமிழ்நாட்டு முதலமைச்சரும் தாவேக்கா கட்சியும் தமிழ்நாட்டு மக்களை அப்பட்டமாக கண்ணை கட்டி ஏமாத்துறாங்க. ஆனால் அதை ஆதரித்து பேசுகிறதுக்கும் செய்திகளை பரப்புறதுக்கும் சமூக வலைதளங்கள், ஊடகங்கள், அதில் அவங்களுக்கான கருத்துருவாக்க ஆட்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்களோட இப்போ இதுக்கு இவ்வளவு நாள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏற்கனவே பழைய ஆட்சியில் செய்யப்பட்ட பல்வேறு சாதனைகளை அவங்க பேரில் ஃபேக் நியூஸ் வந்து பரப்புனாங்க. அது மக்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி உண்மையை சரிபார்த்தா தான் தெரியும். நேரடியாகவே இது வந்து மேட்டூர்லேருந்து பூம்புகார் வரைக்கும் காவேரி பாயக்கூடிய மக்களால் நேரடியாக கண்ணுக்கு முன்னாடி தெரியுது காஞ்சி கிடக்குதுன்னு. ஆனால் அதுலேயே இவங்க ஒரு பொய்யை பரப்ப முடியும் அப்படின்னு இவங்க ஒரு நம்பிக்கையை உருவாக்குறது இருக்குல்ல, இது வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து. நாளை சொல்றீங்க இந்த மாதிரி ஃபேக் நெரேட்டிவ்ஸ், நிதர்சனமான விஷயங்களை கூட இவங்க வேற மாதிரி மாத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இன்றைய முதல்வர் அவர்கள் தான் சொல்றாரு, இந்த பூமியை சாமியாக்குனீங்க, அழகழகா நிறைய விஷயத்தை மாத்திருக்கீங்க, நான் இந்த ஜென்மத்துல கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, அடுத்த ஜென்மம் இருந்தா நான் விவசாயம் பிறக்கணும்னு சொல்றாரு. அடுத்த நடக்கிறது அதற்கு அப்படியாக இல்ல, அவரு அதை சொன்னாரு. ஆனா தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த கூட நிறைவேற்றலை. விவசாயிகளுக்கு சொன்ன வாக்குறுதிகளை பயிர்க்கடன் தள்ளுபடியை அவர் பண்ணலை. இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த 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 ஆட்சியை எதிர்த்து விவசாயிகள் அவங்க பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவித்த நாளிலிருந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. காவேரி பிரச்சனையில் ஏதாவது ஒரு அந்த முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போகிறேன்னு சொன்னாது ஒரு அமைச்சர் சொன்னார், போகலைன்னு இன்னொரு அமைச்சர் சொன்னார். கர்நாடகா முதலமைச்சர் தான் அது எது உண்மை அப்படிங்கிறத வெளியே சொல்கிற இடத்துல தான் தமிழ்நாடு இருக்குது. அதே மாதிரி தான் இப்போவும் காவேரியில் தண்ணி கர்நாடகா திறந்து விட்டு அது ஏதோ கரபுரண்டு பில்லிகுண்டுவை தாண்டி மேட்டூர் அணை நிரம்பி ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மாய உலகத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் சோசியல் மீடியா வழியாகவும் ஊடகங்கள் வழியாகவும் இவங்க உருவாக்குறாங்கல்ல. இது காவேரிக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு முல்லை பெரியாரில் ஒரு பிரச்சனைனாலும் இவங்க இதே மாதிரி ஒரு ஃபேக்கை வந்து பரப்ப முடியும். ஒன்று பாஜக அரசு வேறு ஏதாவது தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை செய்கிற பொழுதும் இவங்க இதே மாதிரி ஒரு ஃபேக்காக பரப்ப முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தாவேக அரசு இவ்வளோ பெருசாக ஒரு ஃபேக் நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அவங்க கூட இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஆட்சியை தாங்கி பிடிக்கிறவங்க யாருமே அதை எதிர்த்து பேசலை. சில கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதை தாண்டி தினந்தோறும் இப்போ மாணிக்கம் தாகூர் தினந்தோறும் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் நேற்று ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டோட கிட்டத்தட்ட 22 மாவட்ட மக்களுடைய குடிநீர் பிரச்சனை, தமிழ்நாட்டில் 3ல் 2 பேர் குடிக்கிறது காவேரி தண்ணி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை குறித்து அவர் வாயே திறக்கலை இன்னும். ஆனால் காங்கிரஸ் இப்போ அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏவே டெல்டாவிலேருந்து 5 பேரில் ஒருத்தர் டெல்டாவிலேருந்து வந்திருக்கிறாரு. அப்படி இருந்து அவங்க வாயை திறக்கலை. அப்போ ஒட்டுமொத்தமாக காங்கிரஸாக இருக்கலாம், தாவேகாவாக இருக்கலாம், இந்த முதலமைச்சராக இருக்கலாம், முழுக்க பொய்களால் தமிழ்நாட்டுடைய ஒரு அடிப்படையான வாழ்வாதார பிரச்சனையிலேயே பொய்யை பரப்பி, இன்னொன்று தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய திமுகவுக்கு எதிராக ஒரு மீம் வழியாக வெறுப்பை பரப்புறது இருக்குல்ல. திமுக அங்கே வந்து தண்ணி வரல, ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ காவேரி பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளவு தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணுங்கிறது தீர்ப்பில் இருக்குது. அப்போ இது கடந்த 2-3 மாதமாக அப்படியான அந்த தீர்ப்பு பின்பற்றப்படலை. அப்போ இந்த உரிமைகளுக்காக இன்றைக்கி வழக்கு தொடுத்திருக்கிறது திமுக மட்டும்தான். அப்போ நீங்களும் போராட மாட்டீங்க, போராடக்கூடிய கட்சியையும் அவதூறு பரப்புவீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்காக நீங்கள் இந்த ஆட்சியை நடத்துறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு வருது. ஏதாவது போராடக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து கட்சிகளை வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க? இங்க போராடிக்கிட்டு இருக்கதே இப்போ திமுக மட்டும்தான் காவேரிக்காக நேரடியாக போராட்டத்தை அறிவிச்சிருக்கு. உச்சநீதிமன்றத்திலையும் திமுக மட்டும்தான் வழக்கு தொடுத்திருக்கு. அப்போ அந்த வழக்கு இப்போ நான் பார்த்தேன், மீம்லாம் பார்க்குறேன், காவேரியில் தண்ணி வந்து 4 மணி நேரம் ஆகுது, அதுக்கு பிறகு கேஸ் போடுறீங்கன்னு மீம் போட்டுக்கிட்டுருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தற்கூரின்னு சொன்னால் வருத்தப்படுறாங்க, அப்புறம் தண்ணி வரலைங்கிறது ஃபேக்ட்டு ஊருக்கே தெரியும். இதை உங்களை தற்கூரியாக நடத்துறது உங்கள் முதலமைச்சர் தான். தாவேகா தொண்டர்கள்ட்ட வறண்டு கிடக்கிற காவேரியில் தண்ணி ஓடுதுன்னு சொல்லி ஏமாத்திர முடியும்னு விஜய் நம்புறாரு. அதை அவர் அந்த தாவேக்கா சொல்லக்கூடியதை பரப்பக்கூடிய இவங்களை எந்த நம்பிக்கையில் சொல்கிறாரு? இவங்கெல்லாம் தற்கூரின்னு அவர் தான் நம்புறாரு. அப்போ தங்களை தற்கூரிகள்னு எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னு கொந்தளிச்சாங்களே, உங்களை தற்கூரியாக விஜய் நடத்துகிறாரு. முதல்ல உங்களுக்கு ஓட்டு போட்ட எங்களுக்கு ஏதாவது தெரியும்னு நம்புங்க அப்படின்னு விஜயை நோக்கி அவங்க கேள்வி, அதாவது அவங்களுக்கு கேட்பாங்களான்னு தெரில.
குரல் கொடுக்கிறவர்களையும் குரல் கொடுக்க விட மாட்டேங்கிறது இந்த ஆளும் அரசு அப்படின்றது தான் இப்போ உங்களுடைய கருத்தா இருக்கு. தற்போது ஜூம் இணையம் வாயிலாக இணைந்திருக்கிறார் ஜி வரதராஜன் அவர்கள், தமிழக இயற்கை உழவர் இயக்கத்தின் சார்பாக பேசுகிறார். சார், இப்போ என்னன்னா கர்நாடக காங்கிரஸ் அரசு இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை இன்னைக்கு கூட்டியிருக்காங்க. அதில் ஒன்றிய அமைச்சர்கள் வேற 3 பேர் பங்கேற்றிருப்பதே ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டணும் அப்படின்றது எதிர்க்கட்சி தொடங்கி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டில் குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் அமைச்சர் CTR நிர்மல்குமார் சொல்கிறார் அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவதூறா பேசியிருக்கிறார். இவர் இப்படி பேசும்போது தமிழக விவசாயிகள் மட்டுமல்ல, தமிழக மக்களின் நலனையும் அவர் பார்க்கவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? உண்மையிலே இன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களின் இந்த கருத்து என்பது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டு இன்னைக்கு இருக்கிற நெருக்கடியை கொஞ்சம் கூட உணராமல், அதன் அவசியத்தை உணராமல் இன்றும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறாரோ என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாய சங்கங்களும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறோம். அதே போல அரசியல் கட்சிகளும் அதை வற்புறுத்தி வருகிறார்கள். இந்த நேரத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த தவேக அரசு அரசியல் கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேன் என்று முடிவெடுத்திருப்பது என்பது உண்மையிலே வன்மையான கண்டனத்திற்குரியது. அப்படி முடிவெடுக்க முடியாதவர்கள் இன்றைக்கு பழைய நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை குற்றச்சாட்டுகிற வகையிலே அவரை பற்றி காவிரி விஷயத்திலே எந்தவித அடிப்படை புரிதலும் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு வைத்திருக்கிறார். இது உண்மையிலே அவசியமற்றது. இந்த நேரத்தில் திசை திருப்புகிற ஒரு வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கு காவிரி சிக்கலுக்கு ஒரு மிகப்பெரிய அடிப்படை காரணமாக இருந்தது கலைஞர் அவர்கள் எடுத்த அந்த முயற்சி தான் தீவிரமான ஒரு நிலையை கொண்டு வந்தது. இங்கே நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. நடுவர் மன்றத்தின் அமைப்பின்படி இன்னைக்கு இடைக்கால தீர்ப்பாக 205 TMC தண்ணீரை உறுதிப்படுத்தி கொடுத்தது கலைஞர் அவர்கள். அதை 192 அடியாக இன்னைக்கு TMC மாறியது. கடைசியில இறுதி தீர்ப்புல 177.25 TMC தண்ணீர் கிடைத்தது என்றால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எடுத்திருந்த முயற்சி என்பது உண்மையிலே பாராட்ட வேண்டும். அதை விடுத்து விட்டு இன்றைக்கு இவர்களுக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினால் எங்க அனைத்து கட்சிகளுடைய கேள்விகளுக்கும் விவசாய சங்கங்களின் கேள்விகளுக்கும் நாம் பதில் சொல்ல நேருமோ, நம்மளுடைய கடந்த கால தோல்விகளை அவர்கள் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வது என்பதிலிருந்து தப்பிப்பதற்காக இன்றைக்கு அவர்கள் எந்தவித ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற இன்னைக்கு உதயநிதி அவர்கள் இன்றைக்கு திமுக கழகம் இன்னைக்கு ஒரு சரியான நிலைப்பாடை எடுத்திருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கு விவசாயிகள் பிரச்சனையை இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் கொண்டு சென்று இன்றைக்கு ஆண்டு கொண்டு அரசு செய்யாத ஒரு முடிவை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தின் உரிமையை, விவசாயிகளின் உரிமையை உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு முறையிட்டிருக்கிறார்கள். அதே போல விவசாயிகளின் ஆதங்கத்தை, விவசாயிகளின் கேள்விகளை, விவசாயிகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற வகையில் நாளைக்கு தஞ்சை தரணியில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் நடத்த இருக்கிறார்கள். அப்ப மக்களோடு நின்று வேலை செய்து கொண்டிருக்கின்ற அல்லது மக்கள் குரலுக்கு செவிசாய்க்கின்ற, விவசாயிகளின் குரலுக்கு செவிசாய்க்கின்ற ஒரு எதிர்கட்சியை இன்றைக்கு குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக நிர்மல்குமார் அவர்கள் இன்றைக்கு இதை திசை திருப்புகிற வகையில ஒரு செய்தியை சொல்லியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அரிசி விலை கிடுகிடுன்னு விலை உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. கால்நடைகளுக்கு தண்ணி இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. குருவை போயிடுச்சு சுத்தமாக. சம்பா சாகுபடியாக நடக்குமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அப்ப விவசாயிகள் நிலத்தடி நீர் கிட்டத்தட்ட குறைஞ்சுக்கிட்டே வருது, கிடுகிட்டு போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் போனா குடி தண்ணீருக்கே மிகப்பெரிய சிக்கல் வரும். தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வரும். 5 கோடி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கிற காவிரியினால் ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுகிறது என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எந்தவித நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை. ஜூன் 12ஆம் தேதி என்றைக்கு தண்ணீர் திறக்க முடியவில்லையோ அன்றைக்கே இவர்கள் சரியான நிலைப்பாடு எடுத்து காவிரி மேலாண்மை ஆணையத்தை அணுகியிருக்கணும், நதிநீர் ஒழுங்காற்று குழுவை வற்புறுத்தி இருக்கணும், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கணும், தண்ணீரை பெற்றுக் கொடுப்பதற்கான அனைத்து முயற்சியும் எடுத்திருக்கணும். ஆனா இந்த 2 மாசமாக எந்த விதமான முயற்சியுமே இல்லை. இன்றைக்கு திமுக கழகம் உச்சநீதிமன்றத்தில் முடிவெடுத்து அவர்கள் மனு தாக்கல் செய்த பிறகு இன்றைக்கு நாங்களும் செய்வோம் என்று இன்றைக்கு ஒரு முடிவெடுக்கிறார்கள். இது எப்படி இருக்குன்னா, இப்போ பாத்தீங்கன்னா கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரிக்க தெரியாதவனுக்கு 52 அருவாளாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த அரசு எந்தவித ஒரு தகுதியும் இல்லாமல், தகுதி வாய்ந்த ஒரு அமைச்சர்களும் இல்லாமல், காவிரி குறித்த சரியான புரிதல் இல்லாமல், இன்றைக்கு விவசாயிகளின் கோரிக்கை என்னவென்று தெரியாமல், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கணும், இந்த காவிரி சிக்கல் என்பது எவ்வளவு உயிராதாரமான பிரச்சனை என்பது கூட புரியாமல் இன்னைக்கு திசை திருப்புகிற வேலையை அல்லது குற்றம் சாட்டி தள்ளிவிட்டு போகிற வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது கர்நாடகா போய் ஒரு ரீல்ஸை போட்டு இன்னைக்கு நாங்க தண்ணி இயற்கையா மழை பெஞ்சு இன்னைக்கு தண்ணி வந்துச்சுன்னா கூட அதை நாங்க தான் கொண்டு வந்தோம் செய்தலான்னு ஒரு பெரும் முயற்சி எடுத்தாங்க. ஆனா கர்நாடக அரசு தப்பித்து கொண்டு இன்னைக்கு இவர்களை வராதிங்கன்னா அங்க தடுத்துருச்சு. ஏன்னா இவரெல்லாம் அங்க கடவுள் வந்துருமோன்னு அவங்களுக்கும் ஒரு பெரிய அச்சம். ஆனா சட்ட ரீதியாக கொடுக்க வேண்டிய தண்ணியை
ஜூன் மாசம் கொடுக்க வேண்டிய தண்ணி என்னாச்சு, ஜூலை மாசம் கொடுக்க வேண்டிய தண்ணி என்னாச்சு, ஆகஸ்ட் மாசம் கொடுக்க வேண்டிய தண்ணி என்னாச்சு? அப்ப சட்ட ரீதியாக கொடுக்க வேண்டிய தண்ணீரை கூட இந்த ஆட்சி கடந்த காலகட்டத்தில் கேட்டு பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதெல்லாம் வாய்மூடி இருந்துவிட்டு இப்பொழுது பாத்தீங்கன்னா புது புது கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக ஏற்புடையதல்ல. இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி, தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பேரிடர். இதன் அவசியத்தை அவர்கள் உடனடியாக புரிந்து கொண்டு முதலமைச்சர் முன்னாடி வாயை திறக்கணும். வாயை திறந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட உண்மை நிலையை பேசணும். இங்க கர்நாடகா செல்வதற்கு இவரு கேட்டாரா இல்ல அவரு கூப்பிட்டாராங்கிறது கூட எந்த விதமான பதிலும் விவசாயிகள் மத்தியிலும் அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உண்மையை சொல்லுகிற மறுக்கிற அரசாங்கம் இருக்கிறது. இது நாளைக்கு உச்ச நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான மனு தாக்கல் செய்வாங்க? அப்படி செய்தா கூட தமிழக உரிமையை பாதுகாப்பார்களா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அப்ப உண்மையை சொல்லாமல் வாயை திறக்காமல் தப்பித்து விடலாம் என்று முதலமைச்சர் நினைத்தாரானால் அதற்கு கடுமையான நெருக்கடியை இந்த முதலமைச்சர் சந்திக்க வேண்டியிருக்கும். விவசாயிகள் போராட்டம் என்பது இத்தோடு நின்று விடாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த சம்பா சாகுபடி தொடங்குவதற்கு தண்ணீர் இந்த காலகட்டத்தில் இருந்தா மட்டும்தான் அந்த வேலைகளை துவங்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆனா அதற்கான எந்த அடிப்படை ஆதாரமும் இது வரைக்கும் வருமாங்கிறது எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு கூட என்ன நிலவரம்னா அவர்கள் தண்ணீர் திறந்து விட்டதா சொன்னாங்க கர்நாடகாவில். ஆனா இன்று மாலை அந்த தண்ணீரோட அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வந்திருக்கிற உபரி நீர் குறைய இன்னைக்கு தண்ணீரை கிட்டத்தட்ட குறைச்சிருக்காங்கிற தகவல் இன்னைக்கு மாலை வந்திருக்குது. அப்ப இந்த தண்ணீர் கடைசியில வந்து மேட்டூருக்கே வந்து சேருமாங்கிற ஒரு அச்சனில இருக்கிறது. அப்ப மேட்டூருக்கு வந்து அது கல்லணைக்கு வந்து கடவடை பகுதி விவசாயிகளுக்கு இந்த தண்ணீர் வருவதற்கு இன்றைக்கு இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு சாத்தியம் இல்லாத நிலைமை இருக்குது. அப்ப என்ன செய்யணும் இந்த அரசுனா உடனடியாக மத்திய அரசிட்ட உடனடியாக காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முடிவை நீர் பங்கீட்டு குழுவின் அந்த முடிவை இன்னைக்கு ஜல்சக்தி துறையின் மூலியமாக உடனடியாக அமல்படுத்துங்கள் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை அமல்படுத்துங்கள். நீங்கள் ஏற்கனவே சட்ட ரீதியாக அமைத்த இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு கர்நாடகா ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளுகிறது என்பதற்காக அந்த உடனடியாக அந்த அழுத்தத்தை கொடுத்து தண்ணீர் பெறுவதற்கான முயற்சியை இந்த நேரத்தில் செய்திருக்க வேண்டும். அதை செய்ய தவறியவர்கள் இன்றைக்கு யார் மேலாவது பழி போட்டுவிட்டு தப்பித்து விடலாம். தாவேக்கா தொண்டர்கள் வேணுமானால் அவருடைய நாடகத்தை நம்பலாம். தமிழ்நாட்டு மக்களோ விவசாயிகளோ ஒருபோதும் இந்த நாடகத்தை நாங்கள் நம்ப மாட்டோம். கடந்த கால அனுபவம் என்பது விவசாயிகள் மத்தியில இருக்கிறது. அந்த அடிப்படை அறிவை அந்த அடிப்படை உணர்வை புரிந்து கொண்டு உடனடியாக விவசாய சங்க தலைவர்களையும் அனைத்து கட்சி தலைவர்களையும் கூட்டி பேசி ஒரு இறுதியான முடிவெடுக்க வேண்டும். காவிரி பிரச்சனையில் தமிழ்நாடு ஒற்றுமையாக இருக்கிறது என்பதை இந்த இந்திய தேசத்துக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தமாக மாற்ற வேண்டியிருக்கிறது. இங்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினால்தான் அது உச்சநீதிமன்றத்தில் கூட நாளைக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தமாக மாறும். அந்த ஏற்பாடை உடனடியாக இந்த தாவேக அரசு செய்ய வேண்டும். திசை திருப்புற வேலையை இனியும் செய்தார்களானால் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு விவசாயிகளும் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நாங்கள் எச்சரிக்கையோடு பதிவு செய்கிறோம். திசை திருப்புற வேலையை விட்டுட்டு தாவேக அரசு விவசாயிகளையும் அனைத்து சங்க விவசாயிகள் கூட்டமைப்பு எதிர்க்கட்சி தலைவர் அதை தாண்டி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை வச்சு ஒரு கூட்டணும் அப்படின்றத நீங்க ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்கீங்க. தமிழ்தாசன் ஐயா கிட்ட நாளைக்கு காவிரி விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சுட்டு விவாதம் பண்ணுங்க அப்படின்றத இது திமுக பொருளாளர் நம்மளுடைய டிஆர் பாலு ஐயா அவர்கள் அங்க கொடுத்திருக்காரு, ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. அதை தாண்டி தற்போது மேகதாது அணை விவகாரம் குறித்து போராடுறதுக்காக டெல்லி போயிருக்காங்க தமிழக விவசாயிகள். நாக்பூர்ல வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் பேசாம இருக்கிறார் ஐயா. விவசாயிகள் பாதித்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை, வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாரு. அதாவது ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரா இல்லையா என்பது ஒரு அரசு நடக்கிறதா என்பது பற்றி ஒன்றுமே தெரியல. நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாநிலத்தில் நடைபெறுகிற பாலியல் வன்முறைகள், மின்வெட்டு, விவசாய போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம், அடுத்து நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கொலை, கொள்ளை, திருட்டு அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிற இவை அனைத்துக்குமே எதுவுமே பதில் இல்லாமல் கஸ்டோடியல் டெத்து என்று சொல்லக்கூடிய போலீஸ் காவல் மரணம், விசாரணை கைதுகள் என்றெல்லாம் தொடர் நடவடிக்கையாக இருக்குது. இதில் மிகப்பெரிய போராட்டம் இன்றைக்கு வாழ்வாரம் விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தான் சோற்றில் நாம் கை வைக்க முடியும் என்று மிக தெளிவாகவே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. எப்பொழுதும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்க வேண்டிய மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை. கொடுக்கப்பட வேண்டிய தண்ணீர் அளவு நமக்கு கொடுக்கலை. இப்போ காவிரி ஆணையம் என்ற அந்த ஒழுங்காற்று குழு இவைகள்லாம் சொன்ன முறையீடு செய்து அதன் அடிப்படையிலே வலியுறுத்தின் காரணமாக 3500 கனஅடி தான் நீங்கள் 15 நாளுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்ன நேரத்திலும் இதுவரை அவங்க செவி சாய்க்கலை. அவர்கள் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற முறையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எம்பிகள், எம்எல்ஏக்கள் போராடுறாங்க. அங்கே உள்ள கன்னட அமைப்புகள் இதெல்லாம் வெறி கொடுத்து வருது. நமக்கு அவங்க வழக்கமாக கொடுக்க வேண்டிய அந்த தண்ணீர் இப்பொழுது 10 விழுக்காடு தான் நமக்கு தண்ணீர் அங்கே இருக்குது. நாங்கள் மழையில் 10 விழுக்காடு தான் இப்போ கிடச்சிருக்கு. பிலிகுண்டிலிருந்து நாங்கள் தண்ணி கொடுக்குறோன்னா மிக சிரமமான நேரம், நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
ஜூலை மாதம் இந்த கடந்த மாதம் 26ஆம் தேதி கொடுக்க வேண்டிய அந்த தண்ணீர் 9.46 டிஎம்சி தண்ணீர் தான் அப்படிங்கிற கணக்கு இருந்தாலும் இவங்க வந்து கொடுத்துருக்கிறத வெறும் குறைச்சி 17 டிஎம்சி தண்ணீரை நிலுவையில் ஏற்கனவே இருக்குது. இதில் 4.5 டிஎம்சி தண்ணீர் தான் அவங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திறந்து விட சொல்லியிருக்காங்கன்னா இதை பற்றி எதுவுமே பேசலை, இந்த அரசு பேசலை. ஆனால் நிர்மல்குமார் என்ற ஒரு அமைச்சர் இருந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் தான் மவுத் பீஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தவறான தகவலை சொல்வது, பேசுகிற எதிர்க்கட்சிகளை தாக்குவது, எதிர்க்கட்சி தலைவர்களை ஒருமையில் பேசுவது, அவர்களை கோமாளி தலைவர்கள் என்றெல்லாம் பேசுவது, இவர் என்னமோ பெரிய அறிவாளி என்றும் இவர்கள் நினைப்பதைப் போல இவர் வந்து வானத்தில் இருந்து குதித்தவர் போல் என்றெல்லாம் பேசி இன்றைக்கு செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய நிலைமை என்ன என்று புரியாமல் தானே அவர் பல்வேறு கட்சியில் இருந்து வந்தவர், எப்படியெல்லாம் வந்தார் என்ற நிலைமை தெரியும். பாஜக கட்சியிலே ஒரு சங்கியாக இருந்து செயல்பட்டவர், ஊடகத்திலே பிரிந்து இருந்தவர், அதில் இருந்து பிரிந்து அதற்கு பிறகு வந்து அதிமுகவில் சேர்ந்தவர், அதிமுகவில் இருந்து பிரிந்து திடீரென்று தாவைக்காவில் ஐக்கியமாகி அங்கே பொண்ணு ஊருக்கு புதுசு என்பது போல இப்பொழுது பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். தன்னை பற்றி விளம்பரம் தேடணும் என்று சொல்கிறார். அவர் சொல்லுகிற விளம்பரப்படி நாங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள், அதாவது அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டமே தேவையில்லைங்கிறார். அந்த அவங்க வந்து பேச போகிறது அந்த கருத்துக்களை நாங்கள் ஏற்க முடியாதுங்கிறார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து உண்டு, ஒவ்வொரு அமைப்புக்கும் விவசாய சங்கங்கள் இருக்கிறது. அத்தனை விவசாய சங்கங்களும் அவங்களுக்கு உரிய போராட்டத்தை, வாழ்வாதாரத்தை அவர்கள் கேட்டு பெற வேண்டும் என்பதற்கு போராடுகிறார்கள். இதுவரை ஒகேனக்கல் அங்கே இருக்கக்கூடிய பகுதி மேகதாட்டுக்கு சென்றவர்களை கைது செய்து விவசாயிகளை கைது செய்து வைத்தார்கள். அவர்கள் அழைத்து பேசினார்களா? அவர்களை பற்றி என்ன கோரிக்கை என்று கேட்டார்களா? சரி, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது நாம் வந்து போராடுறோம், இவ்வளோ போராட்டம் நடத்தி டிஆர் பாலு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற குழுவினுடைய அங்கே இருக்கக்கூடிய லோக்சபாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர் பேசுகிறார். பேசி நோட்டீஸ் நீங்கள் கொடுத்துட்டு போது தாக்கல் செய்திருக்கிறார். பேசணும், இதை பற்றி நீங்கள் எங்களுக்கு தகவல் கொடுக்கணும் என்று ஒன்றிய அரசுடன் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற அவர்கள் அதை பற்றி பேசுவதற்கு என்று நோட்டீஸ் கொடுத்து இதுவரை தகவல் இல்லை. கடந்த காலத்தில் கடந்த 3 நாட்கள் ஒரு வாரத்துக்கு பிறகு இவ்வளவு நடந்துச்சு. ஆனால் இதற்கு மாறாக விவசாயத்துறை மந்திரி வாய் திறக்கல, அவர் என்னன்னு கூட பேசல. அந்த வினோத் என்பவர் இதற்கு மாறாக நிதிநிலை அறிக்கை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள ஆந்திராவில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் என்ற கோயிலுக்கு சென்று அவர் அந்த நிதிநிலை அறிக்கை முதல் காப்பியை வைத்து பிரதியை வைத்து அங்கே பூஜை செய்துவிட்டு வந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்குது. என்றால் இது மிகப்பெரிய ஆபத்தானது. அரசனுடைய ரகசியத்தை வெளியிடக்கூடாது. அது சட்டமன்றத்தினுடைய ப்ராப்பர்ட்டி, சட்டமன்றத்தினுடைய பொருள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெளியிடணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுவையிலே அங்கே இருக்கக்கூடிய அங்கே பரூக் மரக்காயர் என்பவர் வெளியிட்டார். அங்கே பட்ஜெட் வந்து வாசிக்க வர்றாங்க, அரசில் வாசிக்க வரும்போது அதற்கு முன்னாலே எதிர்க்கட்சி தலைவர் அந்த இவர் வாசித்து விட்டார். அந்த சபை கலைந்து விட்டது. 1946 ஒரு இது நடந்தது. இங்கே இருக்கக்கூடிய என்ன நடந்தது என்றால், மந்திரி அங்கே பட்ஜெட்டினுடைய இதை காப்பியை வாசிப்பதற்கு முன்னால் அதில் சில பிரதிகளை வெளியிட்டு விட்டார். இந்திய அரசனுடைய ஒரு பிரதியாக இருந்தவர் வெளியிட்டு விட்டார். அவர் வெளியிட்டவுடன் உடனே 1947-48 அந்த உரையின் பகுதியை குறிப்பிட்ட ஒரு பகுதி வெளியிட்டதால் இங்கிலாந்தினுடைய கருவூலத்தில் இருந்த அந்த அதிகாரி கைது செய்யப்பட்டு ஹூக் கால்டன் என்பவர் கைது செய்யப்பட்டு மட்டுமல்ல, அவர் பதவிவிலக்கப்பட்டார். நிதி மந்திரியாக இருந்தவர் இங்கே இருக்கக்கூடிய சண்முகம், ஆர்கே சண்முகம் தான். உடனே மன்னிப்பு கேட்டார், அவரும் பதவிவிலக போராட்டம் நடத்துது. இப்படிலாம் வரலாறு இருக்கு. ஒரு மந்திரி லண்டனில் இருந்தார், பட்ஜெட் காலையில் வாசிக்க போகிறார். அந்த இரவு என்ன பண்ணுகிறார், அங்கே இருக்கக்கூடிய விலைமாதுடன் அன்றைக்கு அவர் களியாட்டம் ஆடுகிறார். சிகரெட்டுக்கு வரியேற்ற போகிறோம், இன்னென்ன பொருட்களுக்கு வரியேற்றப்படுகிறது, காலையில் நான் வாசிக்க போகிறேன் என்று லூஸ் டாக் பண்ணிவிட்டார். அப்படி செய்ததனால் அந்த அம்மையார் வெளியிலே சொல்லிவிட்டார். அவ்வளோதான். உடனே கம்பெனிகள்லாம் வரி கட்டுறதுக்காக சில இதெல்லாம் அவங்க என்னென்ன விற்பார்களோ அத்தனை விற்பனை பொருட்கள் மாற்றம், விலையேற்றம், விலை மாறுதல் எல்லாம் செய்து விட்டார்கள். உடனே அந்த மந்திரி கைது செய்யப்பட்டார், பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய ரகசியங்களை நான் ரகசிய உறுதிமொழி எடுத்திருக்கிறார் ஆளுநரிடம். அப்போ தெரிந்தோ தெரியாமலையோ நான் வெளிப்படுத்த மாட்டேன், அரசின் ரகசியங்களை வெளிப்படுத்த மாட்டேன் என்று வாக்குறுதியை எடுத்திருக்கிறார். பதவி பிரமாணம் எடுத்திருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தில் 164 உட்பிரிவு 3 அதன்படி அட்டவணை 3வது படி உறுதிமொழி எடுத்திருக்கிறார். 193 பிரிவு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் உறுதிமொழி எடுத்திருக்கிறார். 1923 சட்டம் ரகசிய வெளியீடு செய்யக்கூடாது என்று இருக்கிறது. அவர் மீது வழக்கு போட வேண்டும். இவ்வளவு கோ வாரண்டோ ரிட் பண்ணி போடணும்.
இவ்வளவு இருக்கு, இவர் பதவி விட்டு நீக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு தமிழ்நாட்டினுடைய ரகசியத்தை வெளியிட்ட அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விவசாயத்துறை மந்திரி மீது என்பதை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாளைக்கு நடைபெறுகிற இந்த போராட்டம் ஒரு உயிர் போராட்டம். கால்நடைகளுக்கு மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, ஒரு மண்ணின் உரிமையை காப்பாற்றுவதற்கு, நதிநீர் பிரச்சனையை காப்பாற்றுவதற்கு எடுக்கப்படுகிற உரிமைக்கு போராட்டம். இங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தூக்கத்தில் இருக்கிறார். அவர் இப்படி தேவையா என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அமைச்சர்கள் இவ்வாறாக இருக்கிறார்கள், மக்களின் பிரச்சனைகளை பேசுகிறார்களோ இல்லையோ, நிதிநிலை அறிக்கையை அடுத்த ஒரு மாநிலத்தில் வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியே விடுற மாதிரி அப்படின்றத உங்களுடைய கருத்தா வச்சிருக்கீங்க. காவிரி தனபாலன் சார் கிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, சார் திமுக ஆட்சியில் இருக்கும்போது மேட்டூர் அணை சரியாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டது. சாகுபடி, குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடி மிக சரியாக நடந்தது. அதே போல் மழையும் பெய்தது, சரியாக இருந்தது. காவிரி விவகாரத்தில் நிறைய விஷயங்களை சட்ட போராட்டம் நடத்தி உரிமையை, நீதியை நிலைநாட்டியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது நீர்வளத்துறை அமைச்சர் ஒருவர் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஒரு காவிரி விவகாரம் வரும்போது அவர்தான் முழு முதல் ஆளாக அவர் செய்தியாளர் சந்திப்பு கொடுத்திருக்கணும். ஆனால் இன்று வரை அவர் வாய் திறக்க மறுக்கிறார். ஏன் தாவேக அரசு காவிரி விவகாரத்தை பேச மறுக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கிறது. உங்களுடைய பார்வை? எங்களை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒரு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒருத்தர் தமிழ்நாட்டுல நீர்வளத்துறை அமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லையா? பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு பொதுச் செயலாளர் என்கிற வகையில இங்க இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. ஆனா காவிரி விடயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு முழுமையா அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, அவங்க ஒரு அடிப்படையில விவசாயம் சார்ந்து விவசாயமா இருக்கணும், விவசாயியா இருக்கணும், இல்ல விவசாயம் தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் அப்படியே தெரியாமல் இருந்தால் கூட தெரிந்து கொண்டு பேசுவதற்கு பக்குவப்படணும். ஆனா ஒரு புதிய நிலையில் வந்திருக்கிற பொறுப்பாளர்கள் இருக்கிற ஒரு நிலைமை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு பொது கருத்துக்கு மிக அருமையா கொண்டு வந்தாங்க சட்டமன்றத்துல தீர்மானம். அந்த தீர்மானத்துல நடுவர் மன்றம் அமைக்கப்பட வேண்டும். ஏற்கனவே நடுவர் மன்றம் என்பது அமைக்கப்படாமல் மத்திய அரசு ஏமாற்றி காவிரி ஆணையமாக அதை மாற்றியது. ஆணையம் என்பது ஒரு அரசு ஊழியரை கொண்டு செயல்படக்கூடியது. நடுவர் மன்றம் என்பது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற நீதித்துறை ஓய்வு பெற்றவரை தலைவராக கொண்டு செயல்படக்கூடிய நிகழ்வு நடக்கும். அப்படி நடக்கும்போது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய 5 அணைகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3 அணைகளினுடைய சாவி அவங்க கைக்கு போகும். எப்போ தண்ணி திறக்கணுமோ மூடணும் அப்படிங்கிறதையும், ஒரு இடர்பாடு காலங்கள்ல கிடைக்கக்கூடிய தண்ணீரை எப்படி பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா ஒரு நடுவர் மன்றம் வழி நடத்தும். ஆனா மாறா இன்னைக்கு கர்நாடகத்துல நீர் திறப்பு என்பது வரையறையே கிடையாது. ஆனா தமிழகத்துல நம்ம ஜூன் 12 அணை திறப்பும் ஜனவரி 28ஆம் தேதி சாத்தி விடுவோம் என்பது அரசாணையாக வெளியிடப்படும். ஆனா கர்நாடகத்துல அது மாதிரி சொல்லாம மாதவாரியா நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஆண்டு பயிர்னு சொல்லக்கூடிய கரும்பு அப்படிங்கிறது இங்க எல்லாம் நிலத்தடி நீர் இருக்கிற பகுதிகளில் தான் நம்ம உண்டாக்குவோம், செய்வோம். ஆனா கர்நாடகத்துல சமவெளி பகுதிகளில், நிலத்தடி நீர் இல்லாத பகுதிகளில் கூட கரும்பு சாகுபடி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிற நிகழ்வு. இந்த நிகழ்வுல நம்ம என்ன பண்ண விட இந்த தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னா, நீதிமன்றத்துல கட்டாயமாக 5 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட நடுவர் மன்றத்தினுடைய காவிரி ஆணையத்தினுடைய உத்தரவை மதிக்கல. இப்போ உதாரணம் கண்கூடி இப்ப பார்த்தோம், நம்ம 3500 கனஅடி தண்ணீர் பேரளவுக்கு துறைன்னு சொன்னதை கூட துறக்க மாட்டேன்னு சொன்ன சிவகுமார் அவர்கள் இப்போ தண்ணி திறந்தாங்க இல்லையா, இப்போ அது 9500 குறைஞ்சு போச்சு. ஏன்னா அங்க மழை குறைஞ்சு போனதுனால அந்த தண்ணீர் வரத்து நின்று போச்சு. திறந்த தண்ணீர் இன்னும் பிலுகுண்டுன்னு சொல்லக்கூடிய அளவிட இடத்துக்கே வந்து சேரல. இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டுல தண்ணி கரைபுரண்டு ஓடுவதாக செய்திகள் பரப்புவதும் ஊடகத்துல வெளியிடுவதும் என்பதும் ஒரு வருத்தம் அளிக்கிறது. ஏற்கனவே நாங்க வெந்து நொந்து இந்த விவசாயம் நடக்காம செய்வது அறியாம கையறு நிலையில கையை பிசைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில எங்களுடைய மனதை துன்படுத்துற விதமாக இது மாதிரி ஒரு அறிவிப்புகள்லாம் கொடுக்காதீங்க. அதுக்கு மாறா இந்த காயப்பட்ட உழவர்களை எப்படி காப்பாற்றலாம், அவங்களுக்கு எப்படி கை கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு இடர்பாடு காலங்கள்ல மாற்றுப்பயிருக்கு எப்படி போகலாம், இந்த மாதிரி ஒரு இடர்பாடு காலங்கள்ல புதிய நிதி ஒதுக்கி காவிரியுடைய டெல்டா மாவட்டங்கள்ல நீர்நிலைகளை எப்படி பாதுகாக்கலாம், எப்படி தண்ணீரை சேமிக்கலாம், எப்படி பயன்படுத்தலாம், மாற்றுப்பயிர் சுழற்சி பயிருக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தையும் தாண்டி இப்ப பயிரிட்டு பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல
காய்ச்சல் இருந்து தடுக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், அதுக்கான தன்னுடைய அரசு வந்து ஒரு மாநிலம் சிறப்புற செயல்படணும் அப்படின்னு சொன்னா அந்த மாநிலம் எப்படி இந்த உணர்வை கொண்டு போறாங்க, உணவு உற்பத்தி பண்ண போறோம், அதை எப்படி மக்களுக்கு கொடுக்க போறோம், அதுக்கான உணவு பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம், அதற்கான தேடல் என்ன, அதுக்கான திட்டமிடல் என்ன. சரி, இதை தாண்டி இப்போ நீங்க குறுவை இல்லாம போச்சு, ஒரே நேரத்துல 12 லட்சம் ஏக்கர்ல குறுவை தம்பா சாகுபடி ஆரம்பிக்க போகுது. அப்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் தண்ணி இன்றைய தேதிக்கு இல்ல. இப்ப எனக்கு தண்ணி வர்ற மாதிரி தெரிஞ்ச தண்ணி நின்று போச்சு. இந்த சூழ்நிலையில எப்படி சம்பா சாகுபடி பண்ண போறோம், அதுக்கான திட்டமிடல் என்ன, அதுக்கான தயார் நிலை என்ன அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் உடனடியாக செய்யணும். ஏன்னா விவசாயம் என்பது இன்னைக்கு காலையில கடையில வாங்கி நாளைக்கு செய்யக்கூடிய நிகழ்வுகள் இல்லை. ஒரே நேரத்துல 13 லட்சம் உரமூட்டைகள் தேவைப்படும். அதுக்கான திட்டமிடுதல், அதுக்கான கையிருப்பு, அதை எப்படி விநியோகிக்க போறோம். சரி, இது வரைக்கும் கூட்டுறவு கடனை நீங்க தள்ளுபடி பண்ணங்கிற இது அதிகாரப்பூர்வமா அறிவிக்காத நிலையில கூட்டுறவு கடன் கட்டாமல் இருக்கு. கிட்டத்தட்ட 19,000 கோடி ரூபாய் கடன் கொடுக்கணும். இப்ப அந்த கடன் கொடுக்கறதுக்கான திட்டமிடுதல் என்ன? இப்ப கடன் கொடுக்கலன்னா விவசாயி எப்படி விவசாயம் பண்ணுவாங்க? இப்ப பணம் இல்லை, பணம் இல்லாம விவசாயம் பண்ண முடியாது. விவசாயிகளினுடைய பிரதிநிதியா நீங்க வந்து விவசாயிகள் படக்கூடிய வேதனையை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. விவசாயிகளினுடைய கோரிக்கை என்னன்றதை கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது இந்த தாவேகா அரசு. மக்கள் குழம்பி இருக்கக்கூடிய நிலையில அந்த குழப்பத்தை இல்ல, கோரிக்கை என்னங்கிறதே நம்ம கடனை தள்ளுபடி பண்ணணும் சொன்னா தள்ளுபடி பண்ணணும் இல்லையா? அதை பண்ணாததுனால வேளாண்மை செய்யணும்னா விதை வேணும். சம்பா விதை ஒரே நேரத்துல 13 லட்சம் ஏக்கருக்கும் வேணும்னா அரசோட கொள்கை முடிவு வெறும் 16%. அப்ப 16%க்கு மேல அரசு கொடுக்க முடியாது அப்படின்னா அப்ப தனியார்கிட்ட வாங்கணும். தனியார்கிட்ட என்ன திட்டமிடுதல், அதுக்கான எங்கிருந்து தெரிவிச்சு கொடுக்க போறோம், தேசிய விதைக்கழகத்தில இருந்து வாங்குவதற்கான ஏற்பாடு என்ன, ஒரே நேரத்துல உரம் தேவைப்படும், ஒரே நேரத்துல பணம் தேவைப்படும், ஒரே நேரத்துல எந்திரங்கள் தேவைப்படும், ஒரே நேரத்துல விவசாய தொழிலாளர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும். இதெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சியை பார்த்திருந்தால் கண்டிப்பா தாவேகா அரசுக்கு தெரிஞ்சிருக்கும். விவசாயிகளினுடைய பிரதிநிதியாக நீங்கள் பேசியிருப்பது விவசாயிகளுடைய நிலை என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. பன்னீர் பெருமாள் சார் கிட்ட ஒரு நிறைவு கேள்வியா ரொம்ப சுருக்கமா சொல்லிருங்க சார். சார், திமுக தற்போது ஆட்சியில் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? கடந்த 5 ஆண்டுகளை போல தமிழ்நாட்டில் வழக்கமாக மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ்நாட்டு விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இப்படி கையறு நிலையில் முதல்ல விவசாயிகள் கைவிடப்பட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ திமுக இது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிர்மல்குமார் சொல்கிறார், கடந்த ஆட்சியில் இருந்த திமுக கலைஞர் அவர்களை சொல்கிறாரு. ஆனால் 1990 திமுக அங்கம் வகித்த விபி சிங் அரசு தான் நடுவர் மன்றத்தை கொண்டு வந்துச்சு. 91 இடைக்கால தீர்ப்பு கொடுக்கறதுக்கும் திமுக தான் காரணம். 1998 இறுதி தீர்ப்பு வந்த பொழுதும் திமுக ஆட்சியின் வழியாக தான் அது வந்துச்சு. 2013 அது அரசிதழில் வெளியிட்டப்பவும் அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட் திமுக ஆதரவில் இருந்த கவர்மெண்ட் தான் அதை கொண்டு வந்துச்சு. கடந்த வரலாறுகள் எடுத்து பார்த்தா காவேரியுடைய ஒவ்வொரு முக்கியமான தமிழ்நாட்டுடைய உரிமையும் திமுக ஆட்சியின் வழியாக தான் மீட்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஆட்சியின் மீது, இந்த மக்களின் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லாத ஒரு அரசாக இருக்குது. அதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவையில்லைன்னு நிர்மல்குமார் சொல்கிறார். அப்படின்னா முதல்ல நீங்கள் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டே கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிறதே 106 எம்எல்ஏக்கள். அதுவும் குறிப்பாக டெல்டாவில் உங்கள் டெல்டா மக்கள் உங்களை நம்பவே இல்லை. கும்பகோணத்தின் தஞ்சாவூரின் தவிர ஒரு இடத்துல கூட டெல்டா மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவே இல்லை. மீதி இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்களும் அது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தமிழ்நாட்டில் இப்போ அதிகமாக இருக்காங்க. அப்படி இருக்க நேரத்தில் அக்கறையும் இல்லை, இது குறித்தான உங்களுக்கு புரிதலும் இல்லை. ஆனால் நாங்கள் தாந்தோணித்தனமாக செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரியே செயல்படுறாங்க. சூரியவம்சம் படத்தில் வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துக்கு மேலே சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு சிஎம் காணாமல் போனார்னா திரும்ப திங்கட்கிழமை காலையில் 9 மணி தான் சட்டமன்றத்துக்கு வர்றாரு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தினந்தோறும் ரோட்டில் நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. திமுகவை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு காவேரி உரிமையை மீட்டு கொடுக்க வேற யாராலையும் முடியாதுங்கிறது தான் இன்னைக்கு யதார்த்தத்தை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருப்பார். திமுகவை தவிர யாராலும் காவிரி விவகாரத்தில் ஒரு நல்ல ஒரு நீதியை பெற்றுத்தர முடியாது. உங்களுடைய நிறைவு கருத்தை வச்சிருக்கீங்க. வரதராஜன் சார் கிட்ட கேட்கலாம். சார், இப்போ வந்து இயற்கை உழவர் நல இயக்கத்தில் நீங்க இருக்கீங்க. இப்போ உழவர்களின் சார்பாக நீங்க இந்த காவிரி விவகாரத்தில் என்ன ஒரு நிலைப்பாடை, என்ன ஒரு நீதியை பெற்றுத்தரணும் இந்த தமிழ்நாடு அரசு? தமிழ்நாடு அரசு உடனடியாக சட்ட ரீதியாக உரிமையை நிலைநாட்டுவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் இதை உடனடியாக வழக்காக்கி நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை, மாதம் கிடைக்க வேண்டிய பங்கு நீரை தொடர்ந்து பெறுவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேசம் என்று சொல்லக்கூடிய பாஜக அரசிடம் இதை போல உச்சநீதிமன்ற தீர்ப்பையே மதிக்காத கர்நாடகா மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்கள் என்பதை உடனடியாக மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும்.
அதே போல இந்த ஆணையம் என்பது, காவிரி மேலாண்மை ஆணையம் என்பது ஒரு பல்லில்லாத ஆணையமாக இருந்து கொண்டிருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். இந்த ஆணையத்தில் உண்மையாக இந்த தண்ணீர் இருக்கின்ற காலத்தில் அந்த தண்ணீரை பிரித்து கொடுப்பதற்கு ஒரு முறையான ஒரு ஆணையமாக அல்லது வாரியமாக அதை மாற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். எப்படி மருத்துவ சீட்டில் 159 சீட்டை கோட்டை விட்டார்களோ, கோவைக்கும் மதுரைக்கும் உள்ள மெட்ரோ ட்ரெயினை கோட்டை விட்டார்களோ, அதே போல மேகதாது அணை விஷயத்தில் கோட்டையிடுவதற்கு இவர்கள் ஒரு வக்கற்ற அரசாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு தகுதியில்லாத அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை நாங்கள் ஒருபோதும் தமிழக மக்களாக, தமிழக விவசாயிகளாக ஒருபோதும் நாங்கள் இதை விடமாட்டோம். இங்கு களத்தில் நின்று அந்த உரிமையை கேட்டு பெறுகின்ற ஒரு முயற்சியை பண்ணுவோம். ஆனால் இந்த அரசு வாயை திறக்காமல், மத்திய அரசிடமும் கேட்காமல், சட்ட ரீதியான ஏற்பாடு பண்ணாமல் தமிழ்நாட்டிலே 35% வாக்குகளை பெற்றுதான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மீதி 65% வாக்குகளை மற்ற கட்சிகள் பெற்றிருக்கின்றன, எதிர்கட்சிகள் பெற்றிருக்கின்றன. அப்ப எதிர்கட்சிகளும் இந்த தேசத்தின் ஒரு அங்கம், இந்த மாநிலத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறது. அப்ப எதிர்கட்சியை இணைந்து கூட்டு ஒரு முயற்சியோடு ஒரு தீவிரமான ஒரு முயற்சியை எடுத்து தமிழகத்தின் உரிமையை பாதுகாப்பதற்கு இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். அப்படி எதிர்கட்சியை நாங்கள் கூப்பிட மாட்டோம், எதிர்கட்சி கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றா இவங்களுக்கு காவிரி குறித்த புரிதல் கிடையாது, விவசாயம் குறித்த தெளிவு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இங்க இருக்கின்ற அமைச்சர் அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது வாயை மூடிக்கொண்டு ஓடுகின்ற அல்லது திரித்துவிட்டு ஓடுகின்ற நிலைமை என்பது இருக்கிறது. ஏன்னா இவர்களுக்கு அந்த ஆதாரமான பிரச்சனை பற்றியான வழி தெரியல, விவசாயிகளின் வழி தெரியல, மக்களோட வழி தெரியல. அதனால இவர்கள் அப்படி சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு பார்க்கிற நிர்மல்குமார் தன்னுடைய ஆட்சியில் நடந்திருக்கின்ற இவ்வளவு தவறுகளை மறைத்துவிட்டு கடந்த காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் மீது பழி போடுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இதுவும் ஏற்புடையதல்ல. உடனடியாக இந்த அரசு மத்திய அரசை வலியுறுத்தணும், உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யணும். குறிப்பாக வருகின்ற சம்பா பருவத்தில் விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கான ஒரு உறுதியான நிலைப்பாட்டை இப்பவே அறிவிக்கணும். தண்ணீர் கிடைக்குமே கிடைக்காது, ஏன்னா இப்ப இருந்து நாங்க வேலையை ஆரம்பிச்சாலும் சம்பா சாகுபடிக்கான வேலைகளை விவசாயிகள் தொடர முடியும். ஆனா இந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் அது குறித்தும் வாய் திறக்காமல் இருப்பது என்பது சம்பா சாகுபடி இருக்குமோ என்கின்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. கடன் தள்ளுபடி என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு ஏமாற்றி நாடகம் நடத்தி ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறார்கள். நிறைய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும். இந்த தாவேக அரசு நிறைய விஷயத்துல கோட்டை விட்டுட்டீங்க, இந்த மேகதாது அணையிலும் கோட்டை விட்டுட்டீங்கன்னா வரலாற்று பிழை செய்த ஒரு பெரிய விஷயம் உங்க மேல இருக்கும்ன்றதை நீங்க நிறைவு கருத்தா வச்சீங்க. நிச்சயமாக திமுகவில இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ்தாசன் ஐயா கிட்ட இப்ப நிறைவா கேட்டலாம். ஐயா, இப்ப என்னன்னா இப்ப திமுக நடத்திருக்கக்கூடிய சட்ட போராட்டம், அது பெற்று தந்த நீதி அப்படின்றது காவிரிக்கு நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறது. இருந்தாலும் தற்போது தாவேக அரசு எதுவுமே செய்யாம இருக்கிறதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கு? ஒரு அரசு என்பது மக்களுடைய நிலையை, பல்வேறு தரப்பு மக்களுடைய நிலையை உணர்ந்து அதற்கு ஏற்ப முடிவெடுக்கணும். ஜனநாயக நாடு என்பது ஜனநாயகத்தினுடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு அரசு தான் இருக்கணும். அவர்கள் பேசுவதை நாங்கள் ஏற்க முடியாது. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கலாம், ஒவ்வொரு விவசாய சங்கத்துக்கும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளுக்கும் அவங்களுக்கு நிலைப்பாடு அங்கங்கே இருக்கக்கூடிய தாக்கத்தை பொறுத்து தான், அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்கும். அதை அரசு எப்படி அணுக வேண்டும் என்பது பேச்சுவார்த்தை மூலம் செய்யணும். அந்த பேச்சுவார்த்தைக்கு வரல, பேச்சுவார்த்தை முதலில் நடத்தணும். அந்த பேச்சுவார்த்தை இவர்கள், அதாவது அனைத்து கட்சியினுடைய பேச்சுவார்த்தை, மக்களுடைய அந்த பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை, அதை போல் விவசாய சங்கங்களுடைய அவங்க கோரிக்கையினுடைய பேச்சுவார்த்தை, இதை அவங்க கேட்கணும். கேட்டு அவர்களுக்கு இன்னென்ன சூழ்நிலை இருக்கிறது, சட்ட ரீதியாக அணுகலாம், ஏற்கனவே வழக்கு இருக்குது, இல்லை இது போல் தீர்ப்புகள் இருக்குது, நடுவர் மன்றம் தீர்ப்பு இருக்குது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்குது. அதை போல் நாமும் இது பற்றி பிரதமருக்கு மத்திய ஒன்றிய அரசு வலியுறுத்துவோம். இப்படிலாம் இருக்குங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு களம் தான் அது பேச்சுவார்த்தை. அதுவே ஜனநாயக அடிப்படையில் இருக்கிறத நாங்கள் பேச முடியாது என்று நேற்று நிர்மல்குமார் போன்றவர்கள் பேசவிட்டு இன்றைக்கு ஆழம் பார்க்கிறது. ஆகவே இந்த திமுக ஆட்சியில் எப்படிலாம் 6.5 லட்சம் ஏக்கர் பயிரிட்டு மிகப்பெரிய அளவுடைய சாதனை நிறுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 1 லட்சம் ஏக்கர் கூட இன்றைக்கு ஆகலை. மாடு, ஆடு, கால்நடைகள் போன்றவர்கள் தண்ணீர் இல்லாமல் இன்றைக்கு தவிக்கின்றன. மக்கள் இதை போல ஒவ்வொரு இடம் விட்டு இடம் பெயர வேண்டிய நிலை இருக்கிறது தொழில் ரீதியாக. ஆகவே விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய இவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு இருக்கிறது. இதை ஒட்டி தான் திமுக இன்றைக்கு வழக்கு போட்டிருக்கிறது. நாளை தினம் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் இருக்கிறது தஞ்சையில். அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். இது மக்களுக்கான போராட்டம் என்பதை இவங்க ஜனநாயக காவலன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜனநாயகத்தினுடைய காவலனாக விளங்கக்கூடிய திமுக அதனுடைய இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே தலைவர் தளபதி அவர்களுடைய கட்டளை ஏற்று ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அது வெற்றி பெற வேண்டும். விவசாய வேளாண் குடி மக்களுக்காக வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நாம் உணர்த்துகிற பாடம்.
காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் இருக்கு அப்படின்றத விருந்தினர்கள் பேசினது தெரிஞ்சுக்க முடிஞ்சது. எதிர்க்கட்சியாக இருந்தாலும் திமுக நிறைய விஷயங்களை செய்து மக்கள் மத்தியில் மக்களுக்காக நிற்கிறது அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் சொன்னாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைவான கருத்துக்களை வழங்கிய அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. சிந்தனைக்களம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.